ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இன்றைய நாளுக்குரிய நல்ல பங்கை தேடி யாபேசின் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10வது திருமொழி. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டுதலை கடவுள் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ் என்றால் துக்கம் உண்டாக்குகிறவன் என்று பொருள்படுகிறது. உடைய தாய் அவனை துக்கத்தோடே பெற்றெடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பெயருக்கு மாறாக தன் சகோதரர்களை காட்டிலும் யாபேஸ் கனம் பெற்றவனாக வாழ்ந்தார். கடவுளிடத்திலே யாபேஸ் வேண்டுகின்ற காரியங்கள் 4 காரியங்கள். ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தருளும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கட்டும், தீங்கு என்னை அணுகாதபடிக்கு என்னை காத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொள்கிறார். ஆண்டவர் அவர் கேட்ட எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி அவரை ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளிலே கூட நம்முடைய பெயர், நாம் கஷ்டத்தில், துன்பத்தில், துக்கத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கேட்டு பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆண்டவர் தாமே திருமொழிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.